ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நாடாளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற கேள்வியை பாஜக தொடர்ந்து எழுப்பி வருகிறது. மாநிலங்களவை தலைவர், இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஆவேசமாக உச்ச நீதிமன்றத்தை பல்கலைக்கழக மசோதாக்கள் தொடர்பாக அளித்த தீர்ப்பின் போது விமர்சித்தார். தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த தீர்ப்பு தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதன் மூலம் உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா அல்லது நாடாளுமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற விவாதத்தை எழுப்பி வருகிறார்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மிகச் சரியாக அதற்கு விடையளித்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது, மேலானது, அதிகாரம் வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல, பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது. புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய ஒன்று. இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து மட்டுமே புலம்பெயர்ந்து போகிறார்கள் என்று ஆகாது. புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின், ஒரு தேசத்தின் கடமை. வடகாடு சம்பவம் தொடர்பாக இப்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகி அனுமதி பெற்று நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை. ஆதிதிராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை ஒட்டி நீண்ட காலமாக அவர்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தையும் அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த இடத்தில் உரிமை கோருவது அநீதியாகும். வேண்டுமென்றே தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி அது. ஆகவே அதிகாரிகள் அதில் முறையாக நீதிமன்றத்தில் தலையீடு செய்து ஆதிதிராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம். அடுத்து, ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 6 பெண்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 இருசக்கர வண்டிகள் முற்றாக எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளையும் கூட வெட்டியிருக்கிறார்கள். 2 கார்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு தொடுத்து அதிலே கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து கைது செய்து சிறைப்படுத்தி இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. காவல்துறை அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த பொய் வழக்கில் ஆதிதிராவிடர்களையும் இணைத்து பிணைத்து சிறைப்படுத்திய அதிகாரிகள் மீது
அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் சாதி வெறியாட்டம் நிகழ்ந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களோ உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதே இல்லை. பிற கலவரங்கள் நடக்கிற போது உடனடியாக வந்து குவிகிறவர்கள், அந்த இடத்திற்கு போய் பார்வையிடக்கூடியவர்கள். தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. இது நீண்ட காலமாகவே நீடித்து வருகிற ஒரு அவலம், பேரவலம். உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பிய பிறகு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்ததாக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறை நிர்வாகத்திற்கும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகிற போது பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக சந்தித்து அவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும், ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வடகாடு சம்பவம் என்பது சாதி அடிப்படையில் நிகழ்ந்தது அல்ல என்று சொல்லுவது நீதியை மறுக்கிற ஒரு நடவடிக்கை. வெறும் சட்டம் ஒழுங்காக மட்டுமே பார்க்கிற அணுகுமுறை. காவல்துறையின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது.